வணக்கம். வாங்க சமைக்கலாம். சீலா மீன் வறுவல் செய்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் நல்லா பழுத்த 3 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு பிளேட் எடுத்து அதில் 2 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவோ இல்லை அரிசி மாவோ 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 ஸ்பூன் சால்ட்டு போட்டு நல்லா பெரட்டிக்கங்க. ஃபஸ்ட்டு எல்லா மசாலாவும் ஒன்று சேர்கிற அளவுக்கு பெரட்டிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்திருந்த தக்காளி கொத்தமல்லி பேஸ்ட்டை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலா இந்த அளவுக்கு கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் 1 கிலோ சீலா மீன் வாங்கி க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா மசாலா உள்ளே படுற அளவுக்கு பெரட்டி மீனை அப்படியே 1 மணி நேரம் ஊற விட்டுருங்க. இப்போ டவாவில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னே மீனெல்லாம் வச்சு 2 பக்கட்டும் நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுங்க. சூப்பரான சீலா மீன் வறுவல் ரெடி. இதில் மசாலாலாம் ஊறி டேஸ்ட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். மிளகா கிள்ளி சாம்பார் வச்சு ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும்.